அவனுக்கு அடி வாங்குறது அடிக்கலாம் மாட்டார் மேடம் அவ்வளவும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அம்மாலாம் இல்ல 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 அப்புறம் என்ன பத்தி நீ ஏன் பேசுற? ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. ஐசோப்ல ஆமா அதான் சொல்றேன். நீ எல்லாமே சொல்றேன். எல்லாம் நீ சொல்லுவதான். உனக்கு என்ன பின்ன? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ. நாங்க எப்படியா? நான் சுடுகாடுதான் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ. சரி போ. செத்து போ. நான் தடுக்க முடியுமா? உங்களுக்கு என்ன வயசு தம்பி? எனக்கு வந்து 26 வயசு ஆகுது மேடம். சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். நல்லா பாத்துப்பீங்களா வைஃப்? ஆமா மேடம். அடிப்பீங்களா வைஃப்? அடிக்கலாம் மாட்டேன் மேடம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ரெண்டாம் தரமா மாமா கேக்குது கட்டிக்கிறதுக்கு விளையாட கூட மாட்டாங்களா? அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அவர் என்ன மிரட்டினாரு? ஆமா மேடம், கத்தி வச்சா உனக்கு கழுத்துல கத்தி வச்சு நீ வந்து இரு என் கூட. உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அதுக்கு தான் நம்ம பேசுறோம். சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சாத்தே சண்டையை வளைச்சு விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உனக்கு யாரு பிரச்சனை? உங்க அம்மாவை கட்டி இருக்கிறது அந்த அவர் பிரச்சனையா இல்ல உங்க மாமா பிரச்சனையா? அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. எங்கிட்ட உள்ள இருந்து என்ன ஒரு விஷயம் சொன்னேன்ல, அது உண்மையா பொய்யா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவ என்ன வந்து சொன்னாமா உங்ககிட்ட? வச்சுனுக்குறாங்களா அவர் உட்கார வச்சு இங்க எல்லாம் தடவி முத்தலாம் கொடுக்குறாரு. சொன்னியா? நைட்டுன்னு போய் விட்டுரு சொன்னியா? அந்த மாதிரியான வார்த்தைகளை வாயில இருந்தே வந்திருக்க. என்கிட்ட என்ன சொன்ன? இனிமே நான் ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தேன் மேம். அம்மா பார்த்துட்டாங்க, அம்மாவை அவரை பார்த்துட்டாங்க, அதனால என்ன அடிச்சாங்க. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. எங்க அக்கா பார்த்துட்டு கூப்பிட்டுச்சு, ஏன்டி அம்மா ஆச்சு இனிமே பேசுங்க அதனால அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. என்ன லவ் மேரேஜ்னு முடிவே பண்ணிட்டியாப்பா? எங்க அக்கா வந்து கேட்டுச்சு எங்க அம்மாவை, ஏன் அம்மா ஆச்ச அப்படின்ட்டு. உங்க வீட்டுக்குள்ள இது என்னது லவ் பேட்ச்? உங்க வீட்ல மட்டும் லவ் பேட்ச் வளர்ப்பீங்க, ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எழுப்பீங்களா? இப்படி கேட்கணும். எங்க அக்கா கேட்டோன்னே நீ ஏன் இவங்கள பண்ற அப்படின்னு கேட்டு எங்க மாமா என்ன பண்ணாரு, உங்க அம்மா நான் வெட்டுறேன் அப்படின்ட்டு வெட்ட வந்துக்கிறாங்க எங்க அம்மா. நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? அவரை. எதுக்கு? 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கிலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறாரு உங்க மாமா, அதான் பிரச்சனை உனக்கு. அது குடுறா. என்னது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்ற மாப்ள. எப்படி மேல கால் வைப்பாரு? சொல்லு சுகாந்தி, சொல்லுடி. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. இந்த வயசுல இவ்வளவு போய் சொல்றியா? உனக்கு வாய் கூசுல உனக்கு? இல்லை இல்லை இல்லை. யாரும் என்ன தொந்தரவு பண்ணாது. யாருமே இல்லை மேடம். தப்பான பழக்கம் அதெல்லாம் இப்போ இந்த வயசுல தெரியும். எத்தனையோ பாக்குறதுல ஏமாத்திட்டு போறது. அது இவங்க ஒழுங்கா இருக்கணும் மேடம். நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? யார் உனக்கு பிரச்சனை கொடுக்கறது? உங்க அம்மாவா? உங்க அம்மா கூட இருக்கிறதவரா இல்ல உங்க மாமாவா? யாரு அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? எதுவுமே சொல்லாம அப்படியே எங்க மாமா மேல பழியப்பட்ட. உண்மைதான் வச்சு நீ நம்ப மாட்டேடியாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் எதுக்கே விளையாடுவார் மேடம். நீ உன் புருஷனை சப்போர்ட் பண்ணாதே பிளைண்டா. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டி வரும். அப்படி சொல்றா. சிங்கத்துல சொல்லுவார்ல, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிலாம் வேற அண்ணனா போன கல்யாணம் பண்ணி பார்த்து உங்க அக்கா அவஸ்தை போனேன்னு சொல்லுவாரு. விளையாட்டுக்கு மேடம் சிரிச்சுக்கினே பேசுவாங்க. நான் போய் சொல்லுவாளா? அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. கேள அவள்கிட்ட. இல்லடி நீ நம்ப மாட்டேடி என்ன. ஐயோமா பேபிமா ப்ளீஸ் மீ. அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உயிரையே வச்சிருக்கா. அதுக்கு என்னப்பா? அண்ணன் ஸ்தானத்துல தான் உங்களை பாக்குறா. நீங்க விளையாட்டு கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா சொல்றது கூட அவளுக்கு பிடிக்கும். தனியா கூட சொல்ல மாட்டேன் மேடம். நீ உடனே வராதே சப்போர்ட்டுக்கு. நான் பேசுறேன் தம்பிட்ட. I am speaking, no cross speaking. Sit down please. உங்களுக்கு கூட பிறந்த 3 அக்கா இருக்காங்கல்ல? உன் தங்கச்சி மேடம். தங்கச்சி. அப்புறம் அதே மாதிரி இது 4வது தங்கச்சி. அண்ணா ப்ளீஸ் னா பின்னாடி வராதீங்க அண்ணா. நீங்க இங்க எனக்கு அண்ணன் மாதிரி. உங்க வைஃப் உங்களை 100% நம்புறா. கடவுளே வந்து சொன்னா கூட உங்களுக்கு எதிராக யோசிக்க மாட்டா. அதை நல்லா வச்சு பாத்துங்க. முடியாதா? முடியும், ஆனா அது தெரிய முடியாது. இது பாரு, யாரா இருந்தாலும் மேல கை வைக்க விடாது. அது உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்லு. சரியா? டுடேஸ் மை டே. யூ ஆர் கிரேட் குரு. இது என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம் முக்கியம். நல்ல வேலைக்கு இருட்டாந்தனோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. உங்க பேர்? ரஞ்சித். நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். விட மாட்டேன், உன்னை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். எங்க அப்பாக்கு ஃப்ரெண்டு மேடம் அவரு.
இந்த மாதிரி பண்ணலாமா அவரு? வாங்கடா ஊர்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்றாங்கடா. இங்க தான் இருக்கீங்களாடா ஃப்ரெண்ட்ஸ்னு. ஏய் ஒரு இறந்துட்டு வந்தா மேடம் இவங்க என்ன எடுத்துக்கினாங்க. நானா போய் பேச்சு வச்சுக்கல. அவ கூப்பிட்டதுனால தான் நீ போனல. சோ அவ கூப்பிடலனா போயிருக்க மாட்டேன். நீங்க பாதுகாப்புக்காக இன்னொருத்தரோட புருஷன் கூட இருப்பீங்களா? வேண்டாம்ல அது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அப்படியே போடு. உங்க வைஃப்க்கு நீங்க புருஷன் தானே? ஆமாங்க. உங்க மனைவி நீங்க செய்யறது தப்பு பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? நான் என்ன சொல்றேன்னா சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும் நியாயமா இருக்கணும். மனைவியோட போய் வாங்க போங்க.